பெஞ்சல் புயலால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள புதுச்சேரியில் அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் 5,000 ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும் என்று முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்துள்ளார். பெஞ்சல் புயல் கரையை கடந்த புதுச்சேரியில் பலத்த சேதம் ஏற்பட்டுள்ளது. குடியிருப்புகளை தண்ணீர் சூழ்ந்துள்ள நிலையில் விளைநிலத்தில் புகுந்த வெள்ளத்தால் பயிர்கள் சேதமடைந்துள்ளன. இந்த நிலையில் புயலால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணம் அறிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி, மழையால் உயிரிழந்த 4 பேரின் குடும்பத்துக்கு தலா 5 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என்றார். காரைக்கால், ஏனாம் பகுதிகளில் 10,000 ஹெக்டரிலான பயிர்கள் சேதமடைந்துள்ளதாகவும், ஒரு ஹெக்டேருக்கு 30,000 ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். மேலும் மழை வெள்ள பாதிப்புக்காக 100 கோடி ரூபாய் வழங்க கோரி ஒன்றிய அரசுக்கு கடிதம் எழுதியுள்ளதாகவும் அவர் கூறினார். நம்முடைய புதுச்சேரி இந்த மழையில் பயிர் சேதம் காரைக்கால், பாண்டிச்சேரி, ஏனம் ஆகிய பகுதியில் உள்ள 10,000 ஹெக்டேர் நிலப்பரப்பில் உள்ள பயிர்கள் மிகவும் மோசமான நிலையில் பாதிக்கப்பட்டிருக்கின்றது, சேதமாகி இருக்கின்றது. மழையினால் அதற்கு ஹெக்டேர் ஒன்றிற்கு 30,000 ரூபாய் வழங்குவது என்று முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு 50 படகுகள் கணக்கிடப்பட்டிருக்கின்றது. அதற்கான பழுது நீக்கி ஓட்டுவதற்கு 10,000 ரூபாய் மேலும் மக்களுக்கு வழங்கப்படும். குறை வீட்டில் சேதமடைந்திருக்குது. ஒரு குறை வீட்டுக்கு கட்டிக்கொள்வதற்கு 20,000 ரூபாய் வழங்கப்படும். அதை பற்றி நம்முடைய துறையோட கலந்து பேசி அதுக்கு எஸ்டிமேட் தயார் செய்து நிச்சயமாக எதிர்காலத்து இது மாதிரி எல்லாருக்கும் பார்க்குற நடவடிக்கை அரசு எடுக்கும். இதனிடையே வீடூர் அணையிலிருந்து திறக்கப்பட்ட தண்ணீர் மற்றும் மழை காரணமாக புதுச்சேரி வில்லியனூர் ஆரியபாளையம் மேம்பாலத்தின் அருகே பழைய தரைப்பாலம் நீரில் மூழ்கியது. இதனால் சங்கரபாணி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் ஆரியபாளத்தில் உள்ள வீடுகள், குடோன்கள், கார்கள், பேருந்துகள் வெள்ளத்தில் மூழ்கின. இந்த நிலையில் தரைப்பாலம் மூழ்கி தண்ணீர் செல்வதால் இதை ஏராளமான பொதுமக்கள் பாலத்தின் மேல் நின்று வேடிக்கை பார்த்தனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.